ஹலோ, வெல்கம் டு ட்ராவல் வித் சூரி. இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாங்காங்கில் உள்ள தி பீக் டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐகானிக் அப்சர்வேஷன் டெக் இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போது வியூ வந்து அமேசிங்காக இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வந்து லோக்கல் பஸ் பிடிச்சிட்டு இந்த பீக் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாவுக்கு போகிறேன். அங்கே வந்து ட்ராமில் வந்து கூட்டிட்டு போயிட்டு அதோட ஹாங்காங்கோட ஸ்டைலை வந்து காமிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் எனக்கு வந்துருக்கேன். ஸோ பார்க்கலாம் அப்படின்னு. ஏறக்குறைய 1300 அடி உயரத்தில் உள்ள இந்த பீக் டவருக்கு போகிறதுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஹைக் பண்ணி போகிறது, இன்னொன்று வந்து பஸ்ஸில் போகிறது, அப்புறமா வந்து ஃபேமஸானது வந்து ட்ராமில் போகிறது. ஸோ நான் போகும்போது பஸ் பிடிச்சி போயிட்டு வரும்போது ட்ராமில் வந்தேன். பஸ் பிடிச்சி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 மினிட்ஸ் ஆகும், ஆனால் சீப்பாக இருக்கும். ஸோ ஹாங்காங் டாலர் வந்து $10 தான். ஹாங்காங்க்கு விசிட் பண்ணுற ஒவ்வொரு விசிட்டரும் இந்த பீக் டவருக்கு வந்து கண்டிப்பாக போவாங்க. ஏன்னா 1300 அடி உயரத்தில் வந்து பார்க்கும்போது என்டையர் ஹாங்காங்கோட ஸ்கை ஸ்க்ரேப்பர், அப்புறம் அதோட ஹார்பர் எல்லாமே பார்க்குறதுக்கு அமேசிங்காக இருக்கும். ஸோ ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சதுக்கு அப்புறமா வந்து பஸ் வந்து இந்த பீக் கேலரியா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணும். இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூஃப் டாப் கார்டன் இருக்குது, அது போக அப்சர்வேஷன் டெக் இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போதும் வியூ சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அப்சர்வேஷன் டெக்கில் இருந்து உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இது டோட்டலி ஃப்ரீ. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு வியூ வந்து சூப்பராக இருக்கும். இந்த விக்டோரியா ஹார்பரோட வியூ இங்கேருந்து பார்க்கும்போது அமேசிங்காக இருக்கும். ஸோ இந்த விக்டோரியா பீக்கோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி 19th செஞ்சுரியில் இது வந்து யூரோப்பியன் ரெசிடென்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு. ஏன்னா மற்ற பார்ட் ஆஃப் த ஹாங்காங் வந்து வெயிலாக இருக்கும்போது இந்த 1300 அடி மேலே உள்ள இந்த பீக் மட்டும் வந்து குளிர்ச்சியாக இருந்தது. ஸோ பணக்காரங்க எல்லாமே வந்து இங்கே வந்து வீடு கட்ட ஆரம்பித்தாங்க. அப்படி தான் வந்து இந்த ஏரியா வந்து டெவலப் ஆச்சு. இந்த ஸ்டைலான பில்டிங் தான் வந்து பீக் டவர். அதோட ஆர்கிடெக்சரே வந்து அமேசிங்காக இருக்கும். ஸோ உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் வந்து ஸ்கை டெரேஸ் இருக்கும். அந்த ஸ்கை டெரேஸ்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்டையர் ஹாங்காங்கோட ஸ்கை ஸ்க்ரேப்பர், அப்புறம் வந்து அந்த விக்டோரியா ஹார்பர் எல்லாமே வந்து அமேசிங்காக தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து பணக்காரங்க தான் வந்து வீடு கட்டியிருந்தாங்க. அப்போ வந்து ஆக்சசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஸோ குதிரையில் தான் வந்து மேலே வரணும், கீழே போகணும். பட் 1888 வந்து இந்த பீக் ட்ராம் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த பீக் ட்ராம் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்தில் நீங்கள் வந்து மேலேருந்து கீழே போயிடலாம், கீழேருந்து மேலே வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து மறுபடியும் வீடு கட்டுறதுக்கு வந்து டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. 1888 ஆரம்பித்த இந்த பீக் ட்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் உள்ள பழமையான ரயில்வே சிஸ்டத்தில் வந்து ஒன்று. இது நம்ம ஊர் கல்கத்தாவில் உள்ள அந்த ட்ராம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான அந்த ஹிஸ்ட்ரி உடையது. இந்த ரயில்வே ட்ராக் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிறதுனால இந்த பில்டிங்கை நீங்கள் பாஸ் பண்ணும்போது அந்த பில்டிங் வந்து 4லேருந்து 25 டிகிரி சாஞ்ச மாதிரி கிடைக்கும். அது பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாகவும் அமேசிங்காகவும் இருக்கும். நீங்கள் ஹாங்காங்கில் வந்து ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணாலும், இல்லாட்டி 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணாலும் இந்த பீக் டவர் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் ஆகணும். ஏன்னா வந்து ஹாங்காங்லேயே வந்து பெஸ்ட் வியூ அப்படின்னா அந்த பீக் டவர்லேருந்து அந்த பார்க்கக்கூடிய அந்த வியூ தான். அப்புறம் அந்த ட்ராமோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இன் மை லைஃப். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹாங்காங் போனீங்கன்னா இந்த இடத்த வந்து போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.